18 தர்பார் வந்துட்டாயா. அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அங்கங்க மழை பெஞ்சு வரலாறு காணாத வெள்ளம் போய்கிட்டே இருக்கு. சில இடங்கள்ல மழை ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது, இன்னொரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. எதை எப்படின்னு கணிக்க முடியல. ஆனாலும் நம்ம தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தை கணிச்சு எடுத்து கொண்டு வந்து கடன்னு கொட்டுதோம். பார்த்து நீங்க பிரோசனப்பள்ளதான் எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். எந்த ஒரு விஷயத்தை நாம் பண்ணணுமோ அது நம்ம மனசுக்கு நெகிழ்ச்சியை கொடுப்போம்டா, அந்த விஷயம் பூரா சீனு தான். இப்போ அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த விழுப்புரம், கடலூர், சிதம்பரம் அங்கங்கே மழை பெஞ்சு வெள்ளமாக போகுது. அதில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றணும்டா. அங்கே நின்று களத்தில் இறங்கி வேலை செய்வாள்டா. அந்த விஷயம் தாங்க கடவுளுக்கு சமமான விஷயம்னு சொல்லி எல்லாரும் நெகிழ்ந்தாங்க. மழை பெஞ்சதுன்னா சில பேர் சந்தோஷப்படுவாங்க, ஆகா பயிரெல்லாம் காப்பாற்றிடலாம்னு. அதே பெருமழை பெஞ்சா வருத்தப்படுவாங்க, பயிரெல்லாம் மூழ்குதுன்னு. வெள்ளம் வந்தால் ஐயோ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுவேன்னு வருத்தப்படுதலையும் பார்த்துருக்கோம், வெள்ளமே வல்லையேன்னு ஏக்கப்படுதலையும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரெண்டுக்கு இடையில சில பேர் இருக்காங்க. வெள்ளம் வருது, வாங்க க்ளவுஸை போட்டு போய் வேடிக்கை வைப்போம்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு குரூப்பு போயிருக்கு. நான் பிடிக்க முடிய மாட்டேங்குது. நம்ம திருவள்ளூர் பக்கத்துலையும் துபுதுன்னு மழை பேஞ்சிருச்சு. எல்லாம் நிவாரணம் கொடுக்க கிளம்பிட்டாங்க. அதில் நம்ம விஜய் கட்சிக்காரர்களும் கிளம்பி போயிருக்காங்க. அவங்க எல்லாம் பண்டவாத்திரம் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும்னு போகும்போது ஒரு ஐயா என்ன பண்ணிருக்காரு, தம்பி செய்கிறது செய்தோம், வரலாற்றில் நம்ம நிற்கணும்னா நம்ம கொடி அவசியம்னு சொல்லிவிட்டாரு. தம்பியும் கொடி எடுத்துகிட்டு போய் எல்லாம் எடுத்துட்டு ஏக்கா வாட்டு போடுவீடா அப்படின்னு சந்தடி சாக்கில் உள்ள கேள்வியும் கேட்டா. அப்படி ஓட்டு போடியாக்கா? ஓட்டு போடியாக்கா? ஓகே ஓகேண்ணா. பாருங்க, சொர்க்கம் என்றாலும் உள்ள நாம சொகுசா உள்ள போலாம். மக்கள் எல்லாம் கடுப்புல நிக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க இருக்கும்போது நீங்க எப்படிங்க சொர்க்கம்னு தூக்கிட்டு வரலாம் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னன்னு உத்து பார்த்தா, இப்போ சில பேர் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்ண மனு கொடுப்பாங்க, கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. அதே மனு கோரிக்கை நிறைவேறல, சடக்குன்னு அங்கனுக்குள்ள என்ன விஷயமோ அந்த விஷயத்தையே தனக்கு பாசிட்டிவ் ஆக்கி பண்ணிடுவாங்க. ஈரோடு பக்கத்தில் ஒரு சொர்க்கமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம எட்டி பார்த்தோம். அங்க எல்லாருக்கும் சேலையை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் அப்படி கூட்டி போயிட்டு இருக்காங்க. வாமா நீ வந்து சேலையை வாங்கிட்டு போக வேண்டியானா அப்படின்னு சொல்லி சேலையை கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா சும்மா ஓமிட்டாம யாருக்கு என்ன விஷயம், எதுக்கு சேலை கொடுக்கிய அப்படின்னு கேட்டிருக்கு. கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, எங்க தலைவிக்கு பிறந்த நாள் சேலை கொடுத்துருக்கோம், சேலை வாங்கிட்டு போகணும். தலைவி யாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார் பாருங்க, எங்க சிலுக்கு அக்காவுக்கு தான் அப்படின்னு.
நான் வந்து சில்க் சிந்தாவினுடைய ரசிகர். அவங்க வந்து சினி ஃபீல்டில் இருக்கையில் அவங்க ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கீழே இருந்தவங்களுக்கெல்லாம் நலப்பணிகள் நிறையா செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரசிகராக நான் வந்து வருஷம் கேக்கு வெட்டி அன்னதானம் வழங்கி எல்லா பிள்ளைங்களுக்கு துணி இலவச ஆடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து 21வது வருஷம். நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா தான் அப்படி கூடி வந்தாங்க. வந்த உடனே அவட்ட ஒரு சில கேள்வியை கேட்டவுடனே சடக்குன்னு அவங்க இந்த ஆட்சி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களா. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் ஐயா வந்து ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முதல்வருக்காகல அவங்க எக்ஸ் தளத்தில் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் வந்து மக்கள்லாம் ராத்திரி தூங்காமல் நட்டம் நின்றுக்கிட்டு குத்த வச்சுட்டு இருந்தான்ற மாதிரி ஒரு கடுப்பேற்றுற மாதிரி ஒரு மெசேஜை போட்டிருப்பா அவளுக்கு. அதை இப்போ பார்த்துவிட்டு அவருக்கு பயங்கரமாக கடுப்பாகி இந்த ஆட்சியில் தாங்க மழை பெஞ்சு எல்லாரும் தண்ணிக்குள்ள அடக்காங்க அப்படின்னு கோபமாக பேசுதாருங்க. முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. அதில் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் நேற்று சொன்ன அந்த நேரத்திலேயே இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அடுத்து எடப்பாடியோட சேர்ந்த கூட்டணி ஆளுகள் வந்தாங்களா, நாங்களும் மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு செஞ்சு விட்டு சொல்லிவிட்டு திமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு போட ஓட்டு சரன்னு விட்டாங்க. திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுவரைக்கும் எதுவுமே எடுக்கலை. தொலைநோக்கு பார்வையோட இந்த மாதிரி பாலங்கள், சாலைகள், ஏரிகள் எல்லாம் தூர்வாரணும். ஏன்னா பெருவெள்ளம் வரும்பொழுது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த அரசு மக்களை காப்பாற்றணும்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சோம், அறிக்கை கொடுத்தோம், போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனாலும் செவடன் காதில் ஊதுன சங்கு போல முற்றிலும் செயல் இறந்த ஒரு திமுக அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக எங்கள் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உடனே செய்தியாளர்லாம் குடுன்னு நம்ம முதல்வர்கிட்ட போய் ஐயா இந்த எதிர்கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சிக்காரர்களும் சேர்ந்து குறையா சொல்லுதாங்களே திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொன்னா தெரியுமா, இங்கே வருங்க அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லையா, அதனால் அப்படி தான் பேசுவார், எதிர்கட்சினா குறை சொல்லணும்லா, சொல்லட்டும் நாங்கள் செஞ்சுருவோம்லா அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டார்லாம். அவர் எதிர்கட்சி தலைவர், குற்றம் சொல்கிறது தான் அவருடைய கடமை. அதை பற்றி நாங்கள் என்றைக்கும் கவலைப்பட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மக்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த ஆட்சியில் மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு நல்லா தெரியும். இப்படி முதல்வர் சரன்னு போக நம்ம முன்னாள் அமைச்சர் காமராஜர் இருக்கார்ல, அவர் அங்கனே நின்றுக்கிட்டு நான் போக மாட்டேன் நான் சொல்லுறது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னன்னா ஒரு முதலமைச்சர் பேச்சாயுது, ஒரு பொறுப்பு வேணாமா, எங்கள் மனசு நோகிறபடியாக பேசுது அப்படின்னு முதல்வர் பேசின பேச்சு எனக்கு மனசு நோகுதுன்னு சொல்லி ஒரே குறையா அழுதுட்டாருங்க. எதிர்கட்சி தலைவர் நாட்டினுடைய பிரச்சனைகள், தமிழகத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனைகள், பொதுமக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வது என்பது எதிர்க்கட்சியுடைய கடமை. அந்த கடமையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவரான எடப்பாடியார் அவர்கள் அதற்கு பதிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்று சொல்லியிருப்பது என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அனைவரும் முகசுளிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த பதிலை மக்கள் பார்க்கிறார்கள். அடுத்து நம்ம அட்மினை வச்சு அட்ராசிட்டி பண்ணுற நம்ம பாசக தலைவருக்கால அவன் சர்ன்னு வந்து போய் நம்ம மைக்கை தூக்கிட்டு சங்கின்னு போய் நின்ன உடனே ஐயா பதறி போய் ஒரு கேள்வி கேட்டோம். என்னென்னா, உங்கள் மேலே இப்படி தீர்ப்பு வந்திருக்க என்ன செய்ய அப்படின்னு. நீங்கள் பதறாதீங்க தம்பியடா, நான் இருக்கேன். ஆளுங்கட்சி எவ்வளவு தான் என் மேலே அடக்குமுறையை விட்டாலும் அண்ணன் அசால்ட்டை தாண்டி வந்துடுவேன். நான் எப்பயுமே இந்த திராவிடியன்ஸை எதிர்த்துக்கிட்டே இருப்பேன், அது ஒன்று தான் என் உயிர் மூச்சு அப்படின்னு மூச்சு வாங்க பேசிவிட்டு அவரும் சரண்டு போயிட்டார்லா. எனக்கு என்ன மனநிலை, அதாவது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, என்னோட அரசியல் ரீதியிலான இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு எதிரான ஃபைட் எப்போவுமே தொடரும். அதனால எந்த மனநிலையிலும் மாற்றம் இல்லை. நான் வந்து 60 ஆண்டுகளாக ஒரு சித்தாந்தத்திற்காக போராடி கொண்டிருப்பவன். ஆகவே அந்த போராட்டத்தின் இடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியதானே.
சட்டப்படி என்னுடைய வழக்கறிஞர்கள் டீம் அதை எதிர்கொள்ளும். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நன்றி. மற்ற வழக்குகள் வேற, அவதூறாக நீங்க பேசியது இது அவதூறுன்னு சொன்னாங்க தானே. அவதூறா பேசினதா? நான் பேசி இருக்கின்ற எந்த விஷயம் இன்னி வரைக்கும் சொல்றேன்னா எல்லாமே நான் புஸ்தகத்திலேருந்து படிப்பேன். இந்த புஸ்தகத்தில் இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது பேரால வந்திருக்குன்னு. அதாவது ஒருவர் இதை அவதூறுன்னு நினைச்சா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு பார்த்துக்கணுமே ஒழிய இதில் அவதூறுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. அடுத்து 3 மாசம் நல்லா படிப்பை படிச்சு விட்டு சர்ருன்னு வந்தார். வந்த உடனே சர்ருன்னு அவருடைய ட்ரேட்மார்க்கை அவுத்து விட்டார் பாருங்க. திமுக குடும்ப ஆட்சிங்கிறத நிரூபிச்சுட்டாவல்ல. இங்க வரைக்க துணை முதலமைச்சர் தூக்கி உதயநிதி கொடுத்து விட்டா. இதெல்லாம் சரியில்லை. நான் சொல்றேன்டா, பைசா கூட நம்ம மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதனாலன்னு திமுக மேல பாறாங்கல்ல எடுத்து மங்குன்னு எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டாருங்க வார்த்தையை வச்சு. இன்னைக்கு தமிழகத்துல திமுக ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க குடும்ப அரசியல் தான். அதை பத்தி நாங்க வெக்கப்பட போறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம் வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இதுமே ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அடுத்து வாருங்க, அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஷயமும் விட்டு வைக்கல. அன்பு நண்பர் விஜய் கட்சி ஆரம்பிச்சது நல்ல விஷயம், அரசியலுக்கு வரணும். ஆனா கொள்கை என்னங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ரா. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. நம்ம விஜய் ஒவ்வொரு கொள்கையிலிருந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து உள்ள ஓட்டு கடகட கலைக்கு எடுத்து லவக்கு எடுத்து நம்ம கொடுத்துருக்காரு. இது தப்புன்னு டங்கார ஸ்பூனை தூக்கி கீழே ஓட்டு அடிச்சு விட்டார்ல. இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். நான் பெரியார் ஏத்துக்குவேன், ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன். இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க? இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணும். விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும். என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்குத்தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியும். அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். அடுத்து பாருங்க, இப்படியே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்மளை வாயை பார்த்துக்கிட்டு இருந்தால மக்கள்லாம் கூப்பிட்டுங்க, வாங்க சும்மா மழை பெய்யுது, தண்ணி வருது, தண்ணி தாங்குது, போக மாட்டேங்கன்னு ஒரே குத்தம் சொல்லுதியா அரசு சரியில்லைங்கிட. நீங்க என்ன செய்தியா அப்படின்னு நம்ம கேட்டோம். இந்த குப்பையை எடுத்துக்கொண்டே நேராக கால்வாயில் ஓடுதே, தண்ணி வாமிட்டாங்கி, நீங்க என்ன மராமத்து பணிக்கு ஒத்துழைச்சிக்கன்னு கேட்டோம். ஒரு தம்பியெல்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு பேசிவிட்டா. அப்படி மழைக்காலங்களில் நீர்நிலைகளை பற்றி நம்ம பேசணும்னா அரசை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும். இந்த சாக்கடைகளில் தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் பாட்டில்கள் எல்லாம் போட்டு அடைக்கிறதுனால தான் மழை நீர் அதிகப்படியாக வரும்போது வெளியே வந்துடுது. கழிவு நீரோட மழை நீர் கழிவு நீரோட கலக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏரி குளங்கள் இதெல்லாம் ஆக்கிரமிப்புனால அந்த தண்ணி போகிற வழித்தடங்கள் எல்லாம் அடைக்கிறனால கூட தண்ணி ஊருக்குள்ளே வர மாதிரி நடக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் கட்டடங்கள்லாம் கட்டுனீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வராது. இங்கே குப்பை ரோட்டில் கொட்ட தான் நம்மளுக்கு மழைநீர் தேங்கி சாக்கடையாக உருவாகி நோயை பரப்புதும் அதிகமாக நம்மளுக்கு. அதனால் அரசு நல்லபடியாக தான் செஞ்சுட்டு இருக்கு மக்களுக்கு. ஆனால் மக்களும் கொஞ்சம் அரசுக்கு ஒத்துழைப்பு தந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நம்மளும். அது ஒரு எம்எல்ஏ எம்பி இருந்தாருன்னா அது வேலை நடக்கும். மற்ற நம்மளை மாதிரி சில்லற ஆள்லாம் சொன்னால் கேட்க கூட இல்லை. அரசாங்கம் அதற்கான சில வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம பொதுமக்களாகிய நாம பல குப்பைகள் கூலங்கள் இதெல்லாம் அந்த தண்ணீர் போகக்கூடிய வழித்தடங்களை அடைச்சி இது பண்ணுதான். கவர்மெண்ட்டை மட்டுமே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். மக்களும் நம்மளும் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னா பல சேதங்களை நம்ம இதன் மூலமாக தடுக்கலாம். அடுத்து நாம் உஷாருக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், பியாய் மழை பெஞ்சு காற்றடிச்சு இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டு சில பேர் உயிரிழந்துட்டாங்க. அதனால் இந்த மழை பெய்யும் போது இந்த மலைக்கிட்ட இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பதனமாக இருங்க. பாவம் நெஞ்செல்லாம் விதைக்கல. அதனால் மழை பெய்யும் போது இந்த மலைக்கிட்ட இருக்கவங்களாம் கொஞ்சம் அங்கிட்டு முன்னக்கூடியே வந்துட்டா நல்லாயிருக்கும் தானே.
பாருங்க, திருப்பதிக்கு ஒரு குரூப்பு சாமி கும்பிட போச்சா இல்லை சந்தோஷமாக இருக்க போச்சோன்னு தெரில. வண்டியில் போகும்போது கையை நீட்டுறதும் காலை நீட்டுறதும் அப்படியே இந்த ரூட் டாப்பில் மண்டையை நீட்டுறதும் செல்ஃபி எடுக்கிறதுன்னு அலப்பறையை கூட்டிகிட்டே போகும்போது யாரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சரட்டுன்னு போலீஸ் வந்து, தம்பி வாங்க எல்லோரும் வாங்க ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சி விட்டாங்க. ரோட்டில் போகும்போது பார்த்து போகணுங்கிறதானே நியதி. இப்படியா எல்லாரையும் பார்க்குற மாதிரி போகிறது? நம்ம இடுக்கி பக்கத்தில் ஒரு தம்பி பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமாக குத்த வச்சுட்டே இருந்திருப்பார். உங்களுக்கு பஸ்ஸு வந்திருக்கு, சரி பஸ்ஸு வந்துருச்சு, வந்து நின்ன உடனே எந்திரிச்சு போவோம்னு உட்காந்துருப்பாங்க. நேராக பஸ்ஸு அவர் மேலே பக்கத்தில் வந்து நின்றுருக்கு. பிரேக்கு பிடிக்காமல் என்னமோ தெரியல. அதனால் பஸ் எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ஒன்று ஐயா உட்காரும் போது நீ கொஞ்சம் எட்டத்தில் தள்ளி உட்காரு. மழை நேரத்தில் இப்படி தான் பிரேக் பிடிக்காமல் நேராக வந்துடும். சரியா? நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லைன்னா நாட் ஓகே. சரி, நாம் தர்பாரில் நம்ம டீம் எடுத்துக்கொண்டு வந்த விஷயத்தெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. பார்த்துருக்கீங்களா? எது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவைன்னு பகுத்து பிரித்து எடுத்து வச்சு உங்கள் பிள்ளைக்காருக்குன்னு சொல்லி நீங்களும் பத்திரமா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், புயல் அடித்தாலும் மழை விடாது போல் இருக்குது. அங்கங்கே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த கரண்ட் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மெத்தனமாக இருந்துடாதீங்க. சரியா? அடுத்த தர்பாரில் வேறு விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.